நீங்கள்லாம் மனசாட்சிப்படி நடக்கிறோம். ஆனால் மனசாட்சி இல்லாத மனிதராக அன்புமணி மாறிட்டாரு. அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய வேதனையாக இருக்குது. முடிச்சிடறேன். சரி, இந்த கதையை போயிட்டு அடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சியில் மருத்துவரையை தான் தொடங்கினார், கட்சியை வளர்த்தார். அதெல்லாம் கடந்த கால செய்தி. 2022 உங்களுக்கு தெரியும், 28/5/2022 திருவேற்காடு ஜிபிஎன் பேலஸில் அவர் தலைவராக தேர்வு பண்ணி மருத்துவரையாக தான் அறிவிக்கிறார். இந்த ஆதாரங்கள்லாம் கடிதங்கள்லாம் நிறைய வச்சுருக்கிறோம், வேணும்னா கொடுக்குறேன் உங்களுக்கு. இந்த படத்தோட 28/5/2022 அதில் தீர்மானத்தில் மருத்துவரையாக கையெழுத்து, நானும் மருத்துவர் அன்புமணி, பொதுச்செயலர் வடிவேல் ராவன் எல்லாம் போட்டு தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்புகிறோம். அடுத்த நாள் தேர்தல் ஆணையத்துக்கு போயிடுச்சு. 22லேருந்து 25 வரைக்கும் 3 ஆண்டு காலம் பதவி அப்படின்னு போட்டாச்சு. இதுக்கு இடையில் 2023ஆம் ஆண்டு அவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவும் மற்ற நிர்வாகிகள்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவும் இதெல்லாம் அந்த கடிதம் அதெல்லாம் போட்டு தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பிச்சு, தேர்தல் ஆணையத்தில் எப்படியோ ஏதாவது வளைச்சியோ நெருக்கியோ என்னவோ சதி நடந்துச்சு, அதெல்லாம் வெளியில் சொல்லக்கூடாது. தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுச்சு, 2016 வரைக்கும் மருத்துவர் அன்புமணி அப்படின்னு ஒரு கடிதம் முடிச்சு உங்களுக்கு தெரியும். இதுக்கு இடையில் இன்னொன்று பாருங்கள், இது எவ்வளோ பெரிய முரண்பாடுன்னு. 2025ஓட பதவி முடியுது, 2026 சட்டமன்ற தேர்தல் வர்றதுனால ஓராண்டு காலத்துக்கு பதவி நீட்டிப்பு கொடுக்கணும்னு சொல்லி ஒன்று. 2025ஓட பதவி முடிஞ்சு போச்சு, பதவி நீட்டிப்பு கொடுக்கணுங்கிறது ஒன்று. 2023 தேர்ந்தெடுக்கப்பட்ட 2026 எவ்வளோ முரண்பாடு. தேர்தல் ஆணையம் துணை. இதுக்கு தான் டெல்லியில் போய் நாங்கள் போராட்டம் பண்ணோம். அவர் பொய் பேசுகிறாரு, ஜிகே மணி எங்கள் அப்பா கிட்ட மருத்துவரையே பொய் பேசுகிறார். டெல்லியில் நடந்த போராட்டம் உங்களுக்கு தெரியும்.